வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறதே அப்போலோ டயர் பற்றியான அப்டேட் தான். டயர் ஸ்டாக்ஸ இப்ப நீங்க பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. பெரும்பாலான டயர் பங்குகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதுல ஜேகே டயர் நம்ம சொல்லலாம். எம்ஆர்எஃப் கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஜேகே டயர்லாம் கிட்டத்தட்ட ரூ. 620 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 360 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 40% வரைக்கான ஒரு சரிவு ஜேகே டயர்ல வந்து ஏற்பட்டிருக்கு. சியட்ல பெரிய அளவுக்கான ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா ஏற்படல. ஆனா எம்ஆர்எஃப்ல ஓரளவு சரிவு ஏற்பட்டிருக்கு. வேல்யூவேஷன் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் எம்ஆர்எஃப் அட்ராக்டிவா வந்து மாறிட்டு இருக்கு. சியட் பார்க்கும்போது ரூ. 4500 கிட்ட இருந்தது. ரூ. 4400 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 3250 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எங்கேயும் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஆனா பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, சியட்லயும் வந்து இல்ல. அதே சமயத்துல அப்போலோ டயர் நம்ம ஆல்ரெடி இத பற்றி இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போலோ டயர்ல நமக்கு மேபி சான்ஸ் ஏற்படலாம் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இடத்துல தான் இந்த அப்போலோ டயர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 35% பார்த்தீங்கன்னா சரிவ சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்ல 23ல இந்த பங்குல பார்த்தீங்கன்னா, ஸ்விங் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிட்டர்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த அப்போலோ டயர் குடுத்தது. இப்போ அதே லெவலுக்கு வந்திருக்கு. 3 வருடத்துக்கு முன்னாடி எங்க இருந்ததோ, அதே இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர் வந்திருக்கு. ரீசென்ட்டா அப்போலோவோட ரிசல்ட் வந்தது. அப்போலோ டயர்ல நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. அவங்களுடைய குளோபல் பிசினஸ் குறிப்பா யூரோப் பிசினஸ் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த பங்குல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாங்கிறது என்னுடைய கருத்து. இந்த காலாண்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 630 கோடி ப்ராஃபிட். ஆனா டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட்னால தான் உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். சேம் டைம் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பார்த்தீங்கன்னா, குளோபல்ல நடக்குது. யூரோப் பிசினஸ்ல ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க. அதற்கான ஒரு லாஸ பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லன்னா ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த குவார்ட்டர் டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அப்போலோ டயர் அப்படின்னு சொல்லலாம். டயர் செக்டார் பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான நிறுவனம். எம்ஆர்எஃப்க்கு அடுத்தபடியா ஒரு பெரும் நிறுவனம் அப்போலோ டயர். இங்க மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த அப்போலோ டயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அப்போலோ டயர் பற்றியான அப்டேட் வந்து விரைவில் நான் ஷேர் பண்றேன். இத பற்றி நெறைய தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமாங்கிற இந்த விஷயத்திலிருந்து வெளிய வரணும். வெளிய வந்து என்ன இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத பற்றியான விவரங்கள உங்க கூட நான் தெளிவா ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இதுல என்னுடைய ஒரு ஒப்பீனியன ஷேர் பண்றேன். நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்கு மண்டே பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர் பற்றியான ஆர்டிக்கிள நான் வந்து என்னோட வெப்சைட்ல போஸ்ட் பண்றேன். அத படிச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டே அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் கிட்ட இருந்து, அதாவது குறிப்பா யுஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் ஆயிருச்சுனா போதும், நம்ம சின்ராஸ கையில புடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி, ட்ரம்ப பார்த்தீங்கன்னா கையில புடிக்க முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் அப்ப நம்மள பயத்துக்குள்ளேயே தள்ளுறாங்க. இப்ப என்ன புது நியூஸ் அப்படின்னு பார்த்தா, நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ரைக்க வந்து நடத்தலாம் ஈரான் மேல அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஆனா நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அறைக்கூவல் விட்டுட்டு இருக்காரு. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? சும்மா பார்த்தீங்கன்னா, வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அ ஸோ இது நம்மள பயம்புறுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் நான் பார்க்குறேன். மேபி சரிவடைஞ்சாலும் இவனுங்க போய் ஏதாச்சும் ஒரு தாக்குதல நடத்தி சரிவடைஞ்சாலும் அது நம்மள பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு தான். என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். கடவுள் கையில தான் எல்லாம். அடுத்தது சென்செக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் நிறுவனத்த வெளிய துரத்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ட்ரெண்டுக்கு பதிலா ஹிண்டால்கோ இல்லன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ வந்து சென்செக்ஸ்குள்ள சேர்க்க போறதா இப்ப பார்த்தீங்கன்னா பேச்சு ஓடிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் பார்க்கும்போதும் ஒரு டைம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்த பங்கு. ஆனா இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% சரிவடைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பீக்ல இருந்து. இப்போ ஒரு ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. லாஸ்ட்டா ரூ. 3200 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 4200 ரூ. 4300 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 1000 பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டோட ஷேர் விலை ஏறி இருக்கு லாஸ்ட் டிப்ல இருந்து. இருந்தாலும் ட்ரெண்ட் ஓவர் வேல்யூட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. சென்செக்ஸ்குள்ள சேர்த்துனாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, துரத்துறதுக்கான ஒரு பணி நடந்துட்டு இருக்கு. ஹிண்டால்கோ வருதா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வருதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஹிண்டால்கோக்கும் அதே கதை தான். இப்போ அலுமினியம் பிரைஸ் ஏறிச்சு. அதனால எல்லா மெட்டல் பிரைஸும் ஏறிச்சு. அதுவும் ஏறிச்சு. பங்குகள் எல்லாமே ஏறிச்சு. ஸோ இதே ஒரு நிலைமை ஃபியூச்சர்ல நிலைக்குமான்னு தெரியல. இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கும்.
அத கொண்டு வந்து இண்டெக்ஸ்குள்ள சேர்த்தி, ஸோ அந்த பங்கு அதுக்கப்புறம் ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும்போது, அத இண்டெக்ஸ்ல இருந்து தூக்குறதுனால ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா வந்து இருக்கு. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. நல்லா பண்ற பங்குகள தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பங்குகள் விளங்காம தான் போகுது. அங்கருந்து தொடர்ந்து சரிவ குடுக்குது. ஸோ இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு எங்கேயும் போகாம, இந்த மாரியான சில மூவ்மெண்ட்னால இண்டெக்ஸையும் கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் தாராளமா ஷேர் பண்ணலாம். அடுத்தது ஸோ சிஎன்ஜி பிரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. 3வது முறையா பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி பிரைஸ் டெல்லியில வந்து உயர்த்தியிருக்காங்க. ரூ. 81 ரூ. 80 இருந்தது இப்போ ரூ. 81 ரூ. 1 பார்த்தீங்கன்னா உயர்த்தி ரூ. 81க்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து நான் பார்த்திருந்தேன். பட் இந்த செய்தி ஐஜிஎல்க்கு நல்ல செய்தி. அவங்களுடைய லாஸ் பார்த்தீங்கன்னா குறைக்கப்படும். மார்ஜின் மேபி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரியான பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்ப்போம் இது எத்தனை நாட்களுக்கு தொடருதுன்ட்டு. கண்டிப்பா ஈரான், யுஎஸ் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஸோ ஃபியூயல் தட்டுப்பாடு, ஃபியூயலுக்கான விலைவாசிகள் ஏறத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ எல்லா பக்கமும் ஏறுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ வரும்? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனைய முடிச்சா தான் விடிவு காலம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அடுத்தது இண்டிகோ பெயிண்டோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ இந்த காலாண்டு இண்டிகோ பெயிண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட்டும் இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்ன வந்த பெயிண்ட் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இண்டிகோவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர்ல ஃபிளாட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அவங்களுடைய பேட் பார்க்கும்போது கடந்த 3 காலாண்டோட கம்பேர் பண்ணோம்னா பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமா கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததுக்கு அப்புறமும் கூட ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு நல்லா இருக்கு. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதே நம்ம ஏஷியன் பெயிண்ட்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏஷியன் பெயிண்டோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. மத்த பெயிண்ட் கம்பெனிஸுமே நல்ல ஒரு ரெக்கவர தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரூ. 2100 இருந்தது. இப்போ 2700 நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட் நிறுவனம். ஸோ ரிசல்ட் மேபி நல்லா இருந்ததுன்னா ஸோ ஃபர்தரா ஒரு ஏற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் இன்னைக்குன்னு நினைச்சேன். பட் நெக்ஸ்ட் வீக் தான் போல ரிசல்ட் ஏஷியன் பெயிண்டோடது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நான் எக்ஸிட் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா விரைவில் இந்த கியூட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பைக், டூ வீலர், ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லாமல் எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன் இது ஒரு காராட்டம் இருக்க போகுது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமே. ஸோ ஆட்டோவோட சின்ன சைஸில், நானோவோட சின்ன சைஸில் இந்த வண்டியை வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வெற்றி அடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன விலையில் விற்க போகிறாங்கங்கிறது டவுட். ஏன்னா ஸ்கூட்டரே ரூ. 1,00,000 விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வண்டிகளை ரூ. 1,00,000 இவங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதோட காஸ்ட் மேபி 2,00,000 கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு விட்டால் நம்ம நாட்டில் அடாப்ஷன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். அதனால் ஸோ ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்ன ப்ரைஸில் விட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக வராது. ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரியான வாகனங்களை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. மாஸ் மார்க்கெட்டில் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டங்கிறதும் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆல்ரெடி இவங்க சிஎன்ஜி பைக் விட்டாங்க. ஃபெயிலியர் தான். பெரிய சக்ஸஸை வந்து கொடுக்கல. ஸோ ஏதாச்சும் ஒரு வெற்றியை தேடி தருதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ எல்ஐசியோட போனஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மே 29 அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 29 வரைக்கும் கையில் வச்சுருந்தா போனஸ் இஷ்யூக்கு எலிஜிபிள் இந்த எல்ஐசி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ போனஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சரிவு வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி போனஸ் ஸ்ப்ளிட் நடந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பங்குகளில் ஏற்படாது. இன்கேஸ் நல்ல ஒரு சரிவை கொடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல டிப்பில் போய் உட்காந்ததுன்னா ஸோ ஒரு சான்ஸ் கூட மேபி உருவாகலாம் இந்த எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது போனஸ்க்கு அப்புறங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். பட் நமக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன? தொடர்ந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எவ்வளோ நம்மளால் பங்குகளை கண்காணிக்க முடியுமோ அவ்வளோ பங்குகளை கண்காணிப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த இடத்துல எப்போ சான்ஸ் உருவாகும் அப்படின்னு தெரியாது. ஸோ கண்காணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. நான்லாம் எந்நேரம் பார்த்தாலும் மார்க்கெட்டே தான் பார்த்துட்டு கிடப்பேன். ஸோ அப்படி இருந்தும் கூட பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்காணிக்க ட்ரை பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்கவும் முடியுங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகுதா? ஸோ அடுத்து நம்ம என்ன மாற்றணும், மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி
வந்துக்கிட்டே இருப்போம், வளர்ந்துக்கிட்டே இருப்போம், அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு புரிதல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.